போய் 3 வாரம் தான் விளக்கு போட்டது. விளக்கு போட்டோன்னா அவன் என்ன பண்ணிட்டான், பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் என்கிட்ட வசதியெல்லாம் இல்லை. நான் 10 சென்ட் இடம் வச்சுருக்கேன், இடத்த தானே கரையம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்டிருக்கான். கும்பகோணத்து பக்கத்தில் திருபுவனம் சரபரேஸ்வரர் ஆலயம். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 மணிக்கு யாரும் கேட்டு போகல, நல்லாயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு சொன்னேன், விருச்சிக லக்னம், உங்கள் பொண்ணு 7ல் சனி பகவான் இருக்கார். சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு திருமண தோஷம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி 2ஆம் தர மாப்பிள்ளை வந்தால் குடுமா, உங்கள் பொண்ணு அருமையாக கோடீஸ்வரனா பிழைக்கும் அப்படின்னு. ஐயா வாங்க ஐயா, தனக்கொடி ஐயா வாங்க. ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் ஜோதிட வித்யாலயாவின் இணைந்து நடத்தும் 28வது மாதாந்திர ஜோதிட சிறப்பு கருத்தரங்கத்திற்கு கருத்தரங்கத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் தலைவரும் செயலாளருமான அவருக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூமியவர். இந்த குரலுக்கேற்ப என்ன உரை சிற்றுரை தான், பெருவுரையாடுறதை நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என் சிற்றுரையை தெரிவிச்சுக்கிறேன். என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. 25வது வருஷம் 8வது மாதம் முதலில் என் குருநாதரை வணங்கிக்கிறேன். முதலில் என் தாய் தந்தையை வணங்கிக்கொண்டு முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். இதை வச்சே நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்தேன், பேசிட்டு வந்தேன். நாம் போய் பேசுகிறது என்ன தான் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. 2025 8வது மாதம் வேலூரில் பரணி பாரதியா மீட்டிங்கில் போய் பேசினேன். அந்த வீடியோ 1,50,000 பேர் பார்த்துருக்காங்களாம். எத்தனை பேரையும் அவனுக்கு பார்த்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் இங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டார். அதுலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறதுக்கு கேட்டார். எங்கே திருச்சியில் இருக்கார். அவர் டேட் ஆஃப் பர்த் என்ன, அவருடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்கிறேன். அவங்க வயசு ரொம்ப பெரியவர், அவர் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னால் தவறு இல்லை, ஏன்னா அவருடைய அனுமதி வாங்கிட்டு சொல்லணும். 4/2/1939 பிறந்திருக்கார். எங்கிட்ட ஜாதகம் பார்த்தது 8வது மாதம் பார்க்குறாரு, 25/8 பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவருக்கு வயசு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். ஜாதகம் பார்த்து சொன்னேன். அவருடைய ஜாதகத்தில் கடக லக்கணம் போட்டிருந்தது. என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு போகும்போது மிதுன லக்கணம் வந்துச்சு. மிதுன லக்கணத்தை வச்சு சொன்னேன். மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலே சந்திரன் இருக்கார். சந்திரன் ஆயிலி நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படி 3ல் 1, 4ல் 1, 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு மாந்தி, 10ல் சனி பகவான், 11ல் கேது. குருவும் சனி பகவானும் பரிவர்த்தனை, 9, 10 கூடியவர் 2 பேரும் பரிவர்த்தனை. இதை பார்த்து அவருக்கு உண்டான பலன் அனைத்தும் சொன்னேன். சொன்ன வரைக்கும் நல்லா இருக்குய்யா, நீங்கள் திருச்சி வருவீங்களான்னு. வருங்கய்யான்னு. வந்தால் என்னை பார்த்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஐயா எனக்கு வயசு 70, உங்களுக்கு வயசு 86, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், நான் எங்கேயா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது, நான் சின்ன பையன் அப்படின்னு. அப்படியா, பரவாயில்ல, இருந்தாலும் நான் எத்தனையோ பேர்த்திட்ட பார்த்துட்டேன், நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். இதுதான் அதை பார்த்துட்டு இங்கே சேலத்தில் முத்துநாயக்கம்பட்டிங்கிற ஒரு இடத்துல அவர் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார். நம்ம எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதெல்லாம் 50, 60, 70, 80, 86 இப்படி வயசு உள்ள கேட்டகரி தான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குது. இவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம், எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இவர்கிட்ட பார்த்தேன், இவர் கடக லக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் வீட்லேயே செவ்வாய் இருக்கார். 9, 10ல் 5, 10 கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்லேயே இருக்காரா. 10க்கு அது ஒரு பாடல் சொன்னேன். 10க்கறிவன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தர் கரி கைமாலும் புகுந்து தானம் தனவானான். ஐயா 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்லேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்காரு. நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கேன்.
அப்படின்னாரு. சரி ரைட். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாச்சல்ல, அப்பனுடைய அப்பா ஸ்தானம் இல்லை. 5ஆம் வீட்டில் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கான்னு கேட்டேன். சொத்து இருக்குன்னாரு. 2ஆம் வீட்டு கடகலக்கணது 2ஆம் வீட்டுக்கு சூரியனும் போய் 5ஆம் வீட்டிலே உட்காந்துருக்காரு. 2 பாவி. உங்கள் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்குதியான்னு. ஐயா அந்த வில்லங்கத்துக்காக தான் இப்போ உங்களுடைய ஜாதகமே பார்க்குறேன்னாரு. பூர்வீக சொத்து இருக்கான்னா இருக்குது, அரசு வேலையில் இருக்கான்னா இருக்குது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், வில்லங்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன், அதுவும் இருக்குங்க. அதை பார்க்கத்தான் உங்களுடைய ஜாதகமே பார்க்குறேன். நீங்கள் திருச்சிக்காரருக்கு ஒரு ஜாதகம் சொன்னீங்க, அந்த வீடியோ நான் பார்த்தேன், அப்புறமேட்டு நம்ம இப்படி பார்க்குறேன் அப்படின்னாங்க. இதுக்கு மேலே என்னென்னா +44 எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு நன்கொடை உங்களுக்கு தரேன். +44 யாராவது சொல்லுங்களேம்மா. +44 நம்ம இந்தியாவுக்கு கோட் நம்பர் வந்து 91. +44 எந்த நாடு சொல்லுங்க. அதே மாதிரி +14 எந்த நாடுன்னு தெரியுமா? +44ங்கிற லண்டன். அம்மா இங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க, இங்கே வாங்க. இவங்க ஜாதகம் என்கிட்ட பார்த்தாங்க. சல்மான் டேட் ஆஃப் பர்த்து 12/7/2004. அவங்க பையனுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு +44 லண்டன்லேருந்து கூப்பிட்டு என்னுடைய வீடியோ அங்கே போயிருக்குமா எனக்கு தெரியல, உங்கள் வீடியோ பார்த்தேன், அது அங்கேருந்து சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நானாக பொறுப்பு? அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு கூப்பிட்டு ஜாதகம் இப்போ கேட்குறாங்க, சொல்கிறேன். ஆமாம் இங்கே ஒன்று சொன்னாங்க. இங்கே ஒன்று இதாச்சுங்களா? இதுங்க +14 14. இவர் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காரு, ஆனால் கனடாவில் இருக்கார். ஸ்ரீலங்காவில் பிறந்தவர் கனடாவில் இருந்துக்கிட்டே எனக்கு ஜாதகம் பார்க்க சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. பார்த்து இதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னதெல்லாம் தப்பா? 14 கனடா, அதான் கனடா. ஆமாம். இதெல்லாம் சொன்னதான் பேசினதான் குற்றம். என்னடா இவன் தான் 2 வீடியோ தான் பேசினான். மொதல் வீடியோவில் இத்தனை பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறான். 2வது வீடியோவில் லண்டன்கிறான், கனடாங்கிறான். கனடா 14. அப்புறம் அவனால இலங்கைக்காரன் நல்லா தமிழ் பேசுகிறான். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தமிழ் இதாக வருது பேசுகிறேன். ஜாதகத்தை சொன்னேன், எல்லாம் சொல்லி பார்த்து சொல்லிட்டேன். இதை அப்படி பேசினேங்கிறத பேசின மீட்டிங்கில் அடுத்த முறை போனால் இவன் என்னடா கொஞ்சம் விட்டா இவன் நமக்கு மேலே பெரிய ஆள் ஆகிடுவானு சொல்லிட்டு பேசுகிற வீடியோ போட மாட்டேங்கிறாங்க, பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா போல் நல்ல உள்ளம் படைத்த நாயகன் ஐயா நம்ம சதீஷ் ஐயா தான் சொல்கிறேன். கூப்பிட்டு வாங்க வந்து பேசிட்டு போங்கன்னு இப்படி ஒரு நல்ல உள்ளமும் இருக்குது இல்லைங்களா? எட்டப்பனும் பிறந்ததும் அதே மண்ணில் தான், கட்டப்பம்மன் பிறந்ததும் அதே மண்ணு தான். இப்படி நல்லவர்கள் இருக்கிற அந்த நாட்டில் தான் இருக்கங்காட்டி தான் மழை பெய்யுது கொஞ்சம் ஆச்சு இல்லைங்களா? ஐயா கூப்பிட்டு இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா மனசில் நினச்சிட்டு இருக்கேன். நினைக்கும் போது கூப்பிட்டு நான் சொல்கிறாரு, ஐயா உங்களை மனசில் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கே மீட்டிங்கன்னா கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஆயுசு 100 அப்படியா? சந்தோஷம். ஏன்னா உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன், காலையிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன், எப்போ மீட்டிங் போட்டிங்கன்னா கூப்பிடுங்களே நினச்சா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ணார். அப்புறமேட்டு தான் வந்தேன். இன்றைக்கி லேட்டு வர்றதுக்கு. இப்படி இன்றைக்கி ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் பிஹெச்டி முடித்ததுக்கு பட்டமளிப்பு விழா, அங்கே கவர்னர் வந்து பட்டமளிப்பு விழா கொடுக்குறாங்களாம். பஞ்சபட்சி பார்த்து தான் சொன்னேன். அந்த பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி எடுத்து பஞ்சபட்சி பார்த்து இந்த நேரத்தில் நீ போய் பணம் கட்டமான 3 வருஷத்தில் அது பாஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. 8 வருஷம் 9 வருஷம் பிஹெச்டி எழுதுனவங்கலாம் ஃபெயில் ஆகியிருக்காங்க. எல்லாம் அந்த பஞ்சபட்சி தான்.
அந்த பஞ்சபட்சிங்கிறது வீண் போகிறதே இல்லை. ஒரு பொண்ணு கலெக்டர், ஐயே உன் பொண்ணை படிக்க வைமா, எங்கே படிக்க வச்சாலும் பாஸ் பண்ணிட்டு வந்துடுமாண்ணே. கலெக்டருக்கே படிக்க வைமா, பாஸ் பண்ணிருந்தேன். சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை உள்ள ஒவ்வொருத்தரும் பாருங்கள் படிப்பில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு பாடல், புலிப்பாணி பாடல். அன்புடன் மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன். அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தவாளன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி எதில் கூடி சற்குண யோகி தென்புட கீர்த்தியோக சீர்புகளோடு வாழும், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வோம் அப்படின்னு சொன்னேன். உன் பிள்ளை என்ன படிக்க வைக்கிறே படிக்க வை. நான் ஒன்று சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன். உன் பிள்ளை பள்ளிக்கூடம் சேர்த்தனாலேருந்து இது வரைக்கும் ஒரு வகுப்பில் கூட ஃபெயில் ஆகலை, அது உண்மையாக பொய்யானே? ஆமாங்க, இது வரைக்கும் ஒரு வகுப்பில் கூட ஃபெயில் ஆகலை, பாஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஏம்மா பயப்படுற? ஐஏஎஸ்ஸை படிக்க வைமா, பாஸ் பண்ணிட்டு வந்துடும். அதை படிக்க வைக்க தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். படிக்க வை, தைரியமாக படிக்க. பாஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு. பாஸ் பண்ணிட்டு அரை பவுன் மோதிரம் போடுறேன். நான் மோதிரம் போடுறங்கிறதுக்காக என் பொண்ணு படித்து பாஸ் பண்ணிச்சியா, வேலை தான் இன்னும் வரல. வேலை சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வரும், கவலைப்படாத, வேலை பொறுமையாக வரும், கவலைப்படாதன்னு. சரி, வந்தால் உங்களை பார்க்குறேன், பாரு சந்தோஷம் அப்படின்னாங்க. இந்த பரம்பரை சொத்தில் வில்லங்க இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இந்த வில்லங்கத்தை தீர்க்கறதுக்கு என்ன ஆகணும்? நான்லாம் கோயில் பரிகாரம் தான் சொன்னேன். இந்த கோயிலுக்கு போங்க, சொத்து உண்மையாக உங்கள் பேரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். யாரையும் நம்பாதீங்க, தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தான். உங்களுக்கு மெய்வருத்த கூலி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போய் தைரியமாக பாருங்கன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு மாதிரி காலேஜில் படிக்க போகும்போது 9 வருஷத்துக்கு முன்னே ஒரு நண்பர்கிட்ட, காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட பணம் கொஞ்சம் சிறுகு கொடுத்து 20 லட்ச ரூபா கொடுத்துருச்சு. ஒரு 5 பிள்ளைங்க சேர்ந்து ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் கொடுத்துருச்சு. கடைசியில் பார்த்தா அந்த ஆள் பணம்லாம் வாங்கி 9 வருஷம் முடிஞ்சு போச்சு. போய் பணம் கேட்டால் சண்டைக்கு நிற்கிறான். என்ன இப்போ வந்து நீ திடீர்னு பணம் கேட்குற? 4 பேர் சேர்ந்து நான் தான் உனக்கு முன்னிருந்து வாங்கி கொடுத்தேன், நீ பணம் இப்படி வாங்கிட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சண்டை பிடிக்கிறான். என்னடா இப்படி சண்டை பிடிக்கிறான்னு வந்து ஜாதகம் பார்த்து, நீ போமா, இப்படி ஒரு கோயில் பரிகாரம் தான் சொன்னேன், போய் அந்த ஒரு 8 வாரம் கணக்கு போடு, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் கிடைக்குன்னு சொன்னேன். போய் 3 வாரம் தான் விளக்கு போட்டது. விளக்கு போட்டேன்னா அவன் என்ன பண்ணிட்டான், பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் என்கிட்ட வசதியெல்லாம் இல்லை, நான் 10 சென்ட் இடம் வச்சுருக்கேன், இடத்த தரேன் கரையம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்டிருக்கான். அந்த பொண்ணு மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது, ஏமா 10 சென்ட் இடம் தரேன்னு சொல்கிறான், அவனே சொல்கிறான் ரோட்டு மார்ஜினுங்கிறான், நல்ல வேலை போகுங்கிறான், உடனே போய் நீ கல்யாணம் இடம் கரையம் பண்ணுமானே. அப்பனையும் புருஷங்காரனையும் கூட்டிகிட்டு போய் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அவனையும் கூட்டிகிட்டு வந்து கரையம் பண்ணி பிடிச்சி 8 வாரம் விளக்கு போடுறது, 3 வாரம் விளக்கு போடுறதுக்கே இந்த பலன் கிடச்சிச்சுன்னா நீங்களும் போய் அந்த போடுங்க, அப்படி செய்யுங்க, உங்களுக்கு ஆண்டவன் பலன் கிடைப்பார்னு சொல்லியிருக்கேன். கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு மறந்துடுவாங்க. கும்பகோணத்து பக்கத்தில் திருபுவனம் சரபரேஸ்வரர் ஆலயம். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 மணிக்கு திருபுவனம் பட்டு இருக்குது பார்த்தீங்களா, பட்டு காஞ்சிபுரம் பட்டு மாதிரி திருபுவனம் பட்டுக்கு பேர் போன இடம். அங்கே சரபரேஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 to 6 ராகு காலத்தில் போய் 21 விளக்கு போடுங்க. அங்கே உட்காந்து மனமார்ந்த டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துக்குங்க. எத்தனை கார் இனோவா கார் வந்து நிற்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அவங்கெல்லாம் கோர்ட்டு கேஸு எல்லாம் இருக்கிறவங்க பூரா அங்கே வந்துடுவான். அங்கே வந்து சாமி வழிபடுறான், நீங்களும் போய் வழிபடுங்க. போங்க, 8 வாரம் போங்க, 8 வாரம் போங்க, அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிடைச்சிட்டே நம்ம ஆளுங்க பேசப்பட மாட்டாங்க. ஏன்னா கிடைச்சவங்கள வந்து நேரில் பார்க்குறேன்னாங்க. நேரில் பார்க்குறதுக்கு போதும். நிலம் உங்கள் பேரில் அந்த சொத்து உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றி அந்த சொத்து உங்கள் கை வந்து சேரும். அதுதான் சரபரேஸ்வரர் ஆலயம். அதே தான் இந்த மாந்திக்கு ஐயா சொன்னார் இல்லைங்களா, மாந்திக்கு சொன்ன கோயில் தான் திருநறையூர். கும்பகோணத்துலேருந்து 8வது கிலோமீட்டரில் திருநறையூர் மாந்திக்கு. அங்கே சனி பகவான் தன்னுடைய மனைவியோடு இருக்கார், குடும்பத்தோடு இருக்கார். அவருக்கு பேரே மங்கள சனீஸ்வரர் ஆலயம். அதுக்கு சொன்னது. இந்த ஜாதகம்லாம் 100க்கு 100 உண்மையாக இருக்குது. திருமணத்தை பற்றி நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். சனிக்கிழமை காலையில்
வெள்ளிக்கிழமை நைட்டு புறப்பட்டு சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு நீங்கள் கோயிலில் இருக்கணும். 5:30 மணிக்கு பூசாரி வருவார், ஐயர் வருவார். ஐயர் வந்து டோக்கன் கொடுப்பாரு. டோக்கன் வாங்கி இன்றைக்கி கோயிலில் உட்காந்துன்னா 6 to 7:30 மணிக்கு சனிக்கிழமை காலையில், 6 to 7 சனி பகவான் போகிற, 6 to 7:30 மாந்தியினுடைய நேரம். அந்த மாந்தி நேரத்திலே மாந்தி பகவானுக்கு போய் நீங்கள் செய்யுங்க. மாந்தியின் தோஷம் கண்டிப்பாக விடும். ஆமாம், அவங்க உள்ளே போங்க, 8 விளக்கு போடுங்க. உள்ளே போய் மாந்திக்கு நேரம் உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போங்க. முதல்ல ஜாதகம் வாங்கி வச்சு இது பண்ணாங்க. இப்போ ஜாதகமெல்லாம் வாங்குறதில்ல. எல்லாம் ஒரு ஆள் 2 ஆள் இருந்தால் பரவாயில்ல. 100 பேர் வரும்போது ஜாதகமெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால் ஜாதகத்தை வாங்குறதில்ல. நீங்கள் மாலை போட்டு உங்களுக்கு மரியாதை செஞ்சு அனுப்புவாங்க. ஒரு டிக்கெட் 700 என்னமோ வாங்குறாரு. இது பண்ணி வருது, நல்லாயிருக்கும். திருவிடை மருதூர் வந்து அது வேறு, அது பிரம்மகத்தி தோஷம் ஐயா. திருவிடை மருதுங்கிறது பிரம்மகத்தி தோஷம். திருவிடை மருதூருங்கிறது அது பிரம்மகத்தி தோஷத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்து இருந்தால் அங்கே பிரம்மகத்தி தோஷத்துக்கு திருவிடை மருதூர் போகணும். ஆமாம், மாந்திக்கு போகிறதுக்கு சனிக்கிழமை காலையில் போகணும். இந்த திருமணத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். மிதுன லக்னம், சந்திரன் வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. லக்னம் ராசி 2 மட்டும்தான் சொல்கிறேன். அந்த 2க்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். லக்னம் வந்து மிதுன லக்னம், அது ஆண் ராசிங்களா. சிம்மம் அது ஆண் ராசி. லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் இவங்க சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள் என்று வச்சுங்க அப்படின்னு. இதுக்கு உதாரணம் வேணும்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். நீ கண்டிப்பாக சரித்திரம் படைப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னம், அந்த அம்மா மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பிறந்ததும் ஆண்டுடைய ராசி. லக்னமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி. சரித்திரம் படைத்தார்களா இல்லையா நினச்சி பாருங்க. அவருக்கு அதே மாதிரி தான் சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவும் பெயர் போகல. அதே மாதிரி மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிலே குரு உட்காந்துருக்கார். அதே உபய லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு. அது மூல நட்சத்திரம், அது அங்கே அவரே உட்காந்துருக்காரு. 10ல் 9 கூடிய 9 கூடிய சனி பகவான் வந்து 10ல் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை புத்தர் கரிய கைமாலும் புகுந்து காணும் தனவானா. பெரிய தனவானா படைப்பா பொண்ணு அப்படின்னு. சரி, பொண்ணு நல்லா இருக்கா, நல்லா படைப்பா. ஆனால் திருமணத்தில் தோஷம் இருக்குது. தொழில் சாணாதிபதி 10ல் இருக்கார்ல சனி பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் அருமையாக கொடுத்துருச்சு. தொழில் ஐடி ஃபீல்டில் நல்லா இருக்குது, நல்ல சம்பளம் வாங்குது. 7ல் குரு உட்காந்துருக்காருல பாதகாதிபதி பாதசந்திரமாக, திருமணத்தை தடுமாச்சு. இதுக்கு சொல்கிறேன். மூல நட்சத்திரம் பெண்ணு, அது ஒரு மாமியாரோ மாமனாரோ இல்லாத வீடு பார்த்து கொடுங்கய்யா, பொண்ணு நல்லாயிருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க. இல்லை அதெல்லாம் ஜாதகமெல்லாம் பார்த்தாச்சேன், அதெல்லாம் பண்ணிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்தாங்க. பொண்ணு 3 மாதம் தான் படிச்சு. மாமியாரும் மாமனாரும் இருக்காங்க, அவங்க ஆயுள் அதிகம். அப்புறம் இந்த பொண்ணு போய் புருஷங்கிட்ட சண்டை பண்ணி வந்துடுச்சு, பழைக்கல. அதே மாதிரி மிதுன லக்னம் 7ல் குரு இருக்காரு. ஒரு பையனுக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு சொல்கிறேன், யோசனை பண்ணி தார தோஷம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். அது கேட்கல. இல்லை என் குருநாதர்கிட்ட நான் பார்த்துட்டேன், பிடிச்சிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. என்னது பொண்ணு நாளை விட்டு நாளான்னைக்கு கல்யாணம், நாளைக்கு சாயங்காலம் வாழை மரம் கட்ட போகிறாங்க. பொண்ணு எங்கே பெங்களூருக்கு கொடுக்குறாங்க. பையன் பெங்களூருக்கார் பையன். பத்திரிகை தெரியலாம் வச்சுட்டு வராங்க. தார தோஷம் எப்படி வேலை செய்து பாருங்க. பத்திரிகைலாம் வச்சு வந்து ஊர் மிச்சம் கொடுத்துருப்பான். அந்த பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். காதலித்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டான். அந்த பொண்ணு காதலித்த பொண்ணு அவங்க பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுது. நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்களே பெங்களூர்கார் பையனுக்கு, அந்த பையனுடைய காதலி தான் நான் பேசுகிறேன். அவன் அந்த பையன் என்ன தான் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்காத வயிற்றில் குழந்தையும் கொடுத்து குழந்தையும் எடுத்துக்கிட்டு நான் கல்யாணத்துக்கு வருவேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்படின்னு. இவங்க என்னென்னா நான் உளுந்தடிச்சு உடனே ஓடி இருக்காங்க. போய் பார்த்தோன்னே ஆமாம்
காதலித்தேன், கல்யாணம் பண்ணலை, உங்கள் பிள்ளையை கொடுக்குறியா கொடுக்கலையான்னு கேட்குறான். இவெல்லாம் அலண்டு போச்சு. ஏன்டா பண்ணுறோம், நாங்களாம் கொடுக்கல. அவங்க லட்சக்கணக்கில் பணமும் கொடுத்துருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எதுவும் வாய் பேசக்கூடாது, நான் வந்தால் எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு அப்பா அம்மாவை கட்டுப்படுத்தி வச்சுட்டான். உடனே கொடுக்கலன்னு வந்த உடனே அந்த கல்யாணம் நின்று போச்சு. அவன் அப்போ இது நின்று ஒரு வருஷம் கழித்து வேற ஒரு பையன் 2ஆம் தாரம் வந்ததுக்கு கொடுத்துட்டாங்க. தாரதோஷம் வேலை செஞ்சுதான் செய்யலைங்களா, சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, நின்று போயிடுது. ஒரு பையன் ஜாதகம் பார்த்தான், துலா லக்னம், 7 கூடிய செவ்வாய், 2 7 கூடிய செவ்வாய் 8 போய் உட்காந்துருக்காரு. ரோகிணி நட்சத்திரம் 10 கை போய் உச்சம், நல்லா இருக்குப்பா. ஆனால் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லும்போது சந்திரன் திசையில் தான் பிறந்தான். சந்திரன் திசை ஒரு 5 வருஷம் இருந்தது. 5 வருஷம் சந்திரன் எங்கே 10ஆம் வீட்டு கை போய் 8 லக்னத்துக்கு 8 உச்சம் பெற்று உட்காரும். 4ஆம் வீதியில் சனி பகவான் இருந்து நேராக அங்கே 10ஆம் வீட்டை பார்க்குறேன். நீ 5 வருஷம் உனக்கு முடியறதுக்குள்ளே இந்த சந்திரனுடைய திசையில் உங்கள் அம்மாவுக்கு, நான் கெட்டது மட்டும்தான் சொல்லவே மாட்டேன், நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன். உங்கள் அம்மாவுக்கு பெரிய உடல்நல சரியில்லாமல் மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்குமான்னு சொன்னேன். ஏன்னா அந்த திசையை பார்த்தா கர்மாதிபதி திசை நடக்குதில்ல, சந்திரனுடைய திசை நடக்குதில்ல, பிறந்தவே ரோகிணி நட்சத்திரம் பிறந்திருக்கான்ல, அந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள அம்மாவை முழுங்கிட்டான். இல்லையா, எனக்கு 4 வருஷம் இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். அது உண்மையாக போச்சா? சரிப்பா ஐயா திருமணத்தை தான் கேட்க வந்தாங்கய்யா. சரி, உனக்கு 2 7 கூடிய செவ்வாய் போய் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாயும் சந்திரனும் கூட உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்யப்பா. 8 செவ்வாய், 2 4 8 செவ்வாய் இருந்தால் கடினமான செவ்வாய். அந்த செவ்வாய் இருக்கிறனால அதே செவ்வாய் உள்ள பொண்ணாக பார்த்து 7 8 உள்ள பொண்ணாக பார்த்து கட்டு, இல்லையா ஒரு தாரதோஷம் ஏதோ பரிகாரம் செஞ்சு செய்யப்பான்னு கேட்கல. இந்த மேட்ரிமணி தான் இருக்குல்ல, அங்கே இங்கே ஓடினான் பிடிச்சான், மேட்ரிமணி பார்த்தான், கல்யாணத்தை முடிச்சான்ல, காரில் வச்சுட்டே பொண்ணை அங்கே இங்கே எல்லா இடத்தையும் வச்சுருக்கான். அந்த பொண்ணு போட்டு வந்த நகைக்கு மேலே இவன் நகை செஞ்சு போட்டிருக்கிறான். இவன் நல்ல வேலையில் இருக்கிறான். எங்கே கடைசியில் 3 மாதம் தான் பொழைச்சது. அது என்னன்னே தெரியல. இங்கேருந்து பொள்ளாச்சி போயிடுச்சு. நான் பிழைக்கலன்னு அப்படியே போட்டிருக்க துணியோடு போயிடுச்சு. அங்கே போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் மூலிமா இங்கே வந்து இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் டைவர்ஸ் வாங்கி எல்லாம் இது பண்ணிச்சு. போலீஸோடு வந்து கொடுத்த துணிமணி நகை நட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவன் போட்ட நகையை கொடுத்துக்கிட்டு அதுக்கு நகை எல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு. மீண்டும் வந்து ஆனால் 2 தான் ஆகுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலையே. கல்யாணம் மீண்டும் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த 2ஆவது பார்த்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையோடு இன்றைக்கி நல்லா படிக்கணும். தாரதோஷம் வேலை செஞ்சால் செய்யலையா? இதுக்கு சாரம் எடுக்கலை, நான் இதை எடுக்கலை, எதுவும் எடுக்கலை. வெறும் கிரக அமைப்பை வச்சே தான் நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரியம் அடிப்படையிலேயே தான் சொல்லிட்டு வரேன். இந்த மிருகங்கிறது 10ஆம் வீட்டு கை போய் பரிவர்த்தனை கர்மாதிபதி யோகம்னு சொல்லல, அதை வச்சா அரசு வேலைன்னு இருப்பீங்கன்னு. ஆமாயா, அரசு வேலை சொன்ன வரைக்கும் எதுவும் போகல. எல்லாம் நல்ல விதமாக நல்லா இருக்காங்க. நம்ம பேசி கேட்குறவங்க யாரும் கெட்டு போகல, நல்லா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு சொன்னேன், விருச்சிக லக்னம், உங்கள் பொண்ணு 7 சனி பகவான் இருக்கார். சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு திருமண தோஷம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி 2ஆம் தார மாப்பிள்ளை வந்தால் கொடுமா, உங்கள் பொண்ணு அருமையாக கோடீஸ்வரனா பிழைக்கும் அப்படின்னு. எப்படியா 2ஆம் தாரமாக கொடுக்கறது அப்படி தான் இருக்குது, நீ பார்த்து செய்யுங்கன்னு. அது கேட்கல, விட்டாங்க. 6 மாதம் இருந்தால் 6 மாதம் வேற ஒரு பையனோட பழகிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. போன பொண்ணு அந்த பையன் எப்படி போகும், இந்த பிள்ளை கட்டிட்டு போனப்போ ரொம்ப ஏழ்மையாக இருந்தான். கட்டிட்டு போன பின்னா அப்படி இப்படின்னு நூல் பிஸ்னஸ்ஸு துணி கிணி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டுறான், கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த பிள்ளை போன யோகம். நான் தான் அப்போ ஆரம்பத்தையும் சொன்னேன், 2ஆம் தாரமாக கொடுத்தான் பிள்ளை பெரிய கோடீஸ்வரியாக படிப்பானே. அது அவங்க கேட்கல. ஆனால் இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதுனால, அவச்சொல் கல்யாணத்தினால அந்த பிள்ளையோட யோகத்தால் அவன் பெரிய கோடீஸ்வரனாகி இன்கம் டேக்ஸ் கட்டி படிக்கிறான். ஜாதகங்களும் பொய் இல்லை. கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்த்து இந்த பெரியவங்கள்கிட்டலாம் பார்க்கும்போதெல்லாம் என்னென்னா அஷ்டவர்க்கம் போடுவேன். அஷ்டவர்க்கம் போட்டு 337 பரல் 12 ராசியில் எந்தெந்த இடத்துலேருந்து பரல் போட்டு லக்னத்துலேருந்து போடுவேன். 28 பரலுக்கு மேலே இருக்குதா எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். பரலை வச்சே எல்லாம் முக்கால்வாசி சொல்லிவிடுவேன். இந்த பெரிய ஆளுங்கிட்ட போடும்போதெல்லாம் நம்ம பேச்சில் சிக்கக்கூடாது. பேர் சொன்னோமா நம்ம சொல்ல அது என்னையா அப்படின்றக்கூடாது.
ஆ சரிங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இந்த அஷ்டவர்க்கம் போட்டு பரல் எடுத்து சொன்னோமா எதுவுமே ஃபெயில் போகாது, அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அருள் அதை வச்சே தொழிலும் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அஷ்டவர்க்கம் போட்டுங்க, போட்டு பாருங்கள். 337 பரல் 12 கட்டத்துக்கும் போடுங்க. அது லக்கணத்துலேருந்து போட்டுக்கிட்டே வாங்க, அருமையாக இருக்கும். அதை வச்சே நம்ம எல்லாம் சொல்லலாம். இப்போது ராணிப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பக்கமாக ஜாதகம் பார்த்தார். விருச்சிக லக்கணம், இந்த சாரி சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் வீட்லேயே 4 கிரகம் இருக்குது. சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு. அந்த 4 கிரகம் 10ஆம் வீட்டை பார்க்குறாரா? ஆல்ரெடி நீங்கள் கோடீஸ்வரன் தான். அந்த கோடீஸ்வரனாக இருந்து அந்த பணத்தை எப்படி பாதுகாத்துங்கிறதுக்காக தான் ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க. பஞ்சமுகா புருஷன் 5 இங்கே 4 யோகம் இருக்குது. 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் சனி பகவான் இருந்து 10ஆம் பார்வை 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. எத்தனை பொண்ணை காதலிச்சிங்கன்னு. நான் காதலிச்சது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்ன 2-3 பொண்ணு காதலிச்சதே, நான் காதலிக்கலை. 4ஆம் வீடு சுகஸ்தானம் வச்சா சனி பகவான் லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் கும்பத்திலேருந்து 10ஆம் பார்வை பாருங்கள், விருச்சிகத்தை பார்ப்பார். சொல்கிற வரைங்க நான் கட்டத்தை வச்சே பார்த்து சொல்லிடுவேன். இதுதான் பாரம்பரியம். பாரம்பரியத்தில் பார்க்குறதெல்லாம் வீண் போகிறதில்ல, எல்லாமே நல்லா இருக்குது. அவர் சொல்லிகிட்டே சிரிக்கிறார். கேட்டப்போ காசு கொஞ்சமாக தான் சரியா கொடுக்குறாரு. கேட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு என்னமோ செய்யணுமே ஏன் அப்படின்ட்டு மீண்டும் கொஞ்சம் காசு அனுப்புகிறார். அப்படியே அவங்க சொல்கிறத நம்மளுக்கு மனசுக்கு ஏற்பாடு பண்ணி சந்தோஷமாயிடுச்சுன்னா நம்ம கேட்காத காசு கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாம் இருக்குது. பரவாயில்ல. அதே மாதிரி தான் சொல்கிற வரைக்கும் எதுவும் போயிடல. இந்த திருமணத்தில் கொஞ்சம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்லணும். என்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்தவர் ஒருத்தர் பையன் வந்து பார்த்தான். அந்த 3 ஜோதிடர்களுக்கு நான் எங்கே போனாலும் அந்த மீட்டிங்கில் சொன்னேன். பரணி பாரதியா மீட்டிங்கில் அதுதான் சொன்னேன். அதை பார்த்துட்டு யார் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா ஃபோன் பண்ணார். ஸோ ஃபோன் நிறையா வந்துட்டுங்களா. நான் ஹலோ யாருங்க சொல்லுங்கய்யா, ஜாதகம் பார்க்கணுமா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமு சொல்லுங்கய்யான்னு. அவர் திண்டுக்கல் சின்ராஜின்னு இருக்கார். எனக்கு அது காதில் சரியாக கொடுக்கல. நான் ஜாதகம் கேட்குறோமா, ஜாதகம் பார்க்குறீங்களான மோடில் தானே இருக்கிறேன். சொல்லுங்கய்யா ஜாதகம்மா, சொல்லுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு சிரிப்போ சிரிப்பு. அப்புறமேட்டு மெதுவாக சொல்கிறாரு, நான் ஜோதிடர் திண்டுக்கல் சின்ராஜி பேசுகிறேன் அப்படின்னு. ஐயா வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசுனீங்கள, அதுதான் உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்குது, அப்படியே கேப்பப் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதே தான் இப்படி வாழ்த்துறதுக்கும் ஒரு சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல உள்ளம் வேணும் இல்லைங்களா. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் தங்கபாண்டியன் ஐயா கையால் சால்வை போட்டார், சந்தன மாலை போட்டார், வெள்ளி காசு கொடுத்தாரு. வாங்கினதுலேருந்து என்ன வட்டி கிணறாக இருந்தது, இப்போ வற்றாத ஜலம் ஓடுற மாதிரி இருந்துட்டு ஏதோ பார்த்துக்கு கொஞ்சம் அது இருக்குது. அதனால் நல்ல உள்ளம் படைத்த நாயகன் கூப்பிட்டு வாங்க பேசுகிறதுக்குன்னு கூப்பிட, இப்படி ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறவங்கனால தான் நாட்டில் மழை பெய்யுதுங்கிற சொல்லி ஐயாவுக்கு மிக்க நன்றினை சொல்லி சதீஷ் ஐயாவுக்கு பேரையும் சொல்லிடணும். சதீஷ் ஐயாவுக்கு மிக்க நன்றினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாங்கலாம். கண்டிப்பாக என்னோட நான் நல்ல உலகம் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம கெட்ட உலகம் நான் இன்னும் வச்சுக்கலாம். ஐயா வாங்க ஐயா, எத்தனை இதயங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, என் பெயர் தனக்கோடி, பவானி தனக்கோடி. என் செல் நம்பர் 95 14 72 80 51. 95 14 72 80 51. பவானி என் தனக்கோடி ஜோதிடர். நன்றி, வணக்கம்.